எல்லாருக்கும் வணக்கம். திருமதி எம்எல்ஏ தாமஸ் இணைய படைப்பாளிகள் 2025 பெருமையுடன் வழங்கும் வானத்து பூச்சிகளின் போட்காஸ்ட் சேனல். நான் தான் உங்கள் முகேஷ். இன்னைக்கு தொடங்கிய வலையொலி சேனல்ல வானத்து பூச்சிகள் நிகழ்ச்சி மூலமா உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு தேம்டக்குள்ள யார் ஃபர்ஸ்ட் கலக்குறான்னு தெரியுமா? புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரோட்டை ஒன்றியம் அக்கச்சிப்பட்டியிலிருந்து ஹன்சிகா. வாங்க ஹன்சிகா, நீங்க தான் இன்னைக்கு கதை சொல்லணும். தேம்டக்குள்ள ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுவீங்களா? அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஹன்சிகா. நான் 8ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் மரம் என்கின்ற தலைப்பில் கதை கூற வந்துள்ளேன். தென்னை மரம், ஆலமரம், மாமரம் 3 மரங்களும் இருந்துச்சான். அப்ப குருவி கூடு கட்டுறதுக்கு மரம் தேடுனுச்சான். அப்போ ஃபர்ஸ்ட் மாமரத்துக்கு போனுச்சான். மாமரத்துல ஃபர்ஸ்ட் கூடு கட்டலான்னு போனுச்சான். மாமரம் சொன்னிச்சா, நீ இதுல கட்டாத, நீ வேணா வேற மரத்துல போய் கட்டு அப்படின்னுச்சான். இதுவும் அடுத்த மரத்துக்கு தென்னை மரத்துக்கு போனுச்சான். தென்னை மரத்துல கூடு கட்டு போவேல தென்னை மரம் சொன்னிச்சா, நீங்க கூடு கட்டாத, அடுத்த மரத்துக்கு போ அப்படின்னுச்சான். அப்புறமாட்டி ஆலமரத்துக்கு போவேல அந்த ஆலமரம் சொன்னிச்சா, நீங்க கூடு கட்டிக்கோ அப்படின்னுச்சான். கூடு கட்டையில ஒரு நாள் புயல் வந்துச்சான். புயல் வரையில ஆலமரம் மட்டும் நல்லா இருந்துச்சான். தென்னை மரம், மாமரம் எல்லாம் சாஞ்சிருச்சான். நன்றி, வணக்கம். சூப்பர் ஹன்சிகா, நீங்க சொன்ன கதை ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. நீங்க நல்லா சொல்லிருக்கீங்க. அதனால உங்களுக்கு தேனி மிட்டாய் குழு சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இப்போ அந்த தேன் மிட்டாய் நிகழ்ச்சியில கதைக்குறவர் யாரு தெரியுமா? புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரோட்டை ஒன்றியம் அக்கச்சிப்பட்டியில் இருந்து பிரியதர்ஷினி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பிரியதர்ஷினி. நான் 7ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி என்ற பள்ளியில் படிக்கின்றேன். நான் மரங்கள் என்ற தலைப்பில் கதை கூற வந்துள்ளேன். ஒரு காட்டுல ஆலமரம், மாமரமும் இருந்துச்சான். அப்ப ஆலமரத்துக்கு ரொம்ப திமிரு பிடிச்ச மாதிரி பண்ணுமா. அப்ப மாமரம் நல்லா எதுவுமே இருக்காம இருக்குமா. ஒரு நாள் தேனி கூடு கட்டுறதுக்கு ஆலமரத்துல கேட்டுச்சான். ஆலமரமே, நான் உன் மரத்துல கூடு கட்டிக்கவான்னு கேட்டுச்சான். என் மரத்துல நீ கூடு கட்டக்கூடாது, போங்க அந்த மரத்துக்கு போங்கன்னு ரொம்ப திட்டுனுச்சான். அப்புறம் சோகமா தேனி மாமரத்திட்ட போய் கேட்டுச்சான். மாமரமே நான் உன் மரத்துல கூடு கட்டிட்டான் அப்படின்னு கேட்டுச்சான். கட்டிக்கோ சொல்லிச்சான். சரினா அந்த தேனியும் சந்தோஷமா கூடு கட்டிட்டு இருந்துச்சான். ஒரு நாள் விறகு வெட்டுறதுக்கு காட்டுல இருந்து வந்தாங்களாம். அந்த ஆலமரத்தை பார்த்தாங்களாம். நல்ல பெருசா, நல்லா இது விறகு கிடைக்குமே அப்படின்னு வெட்டலான்னு பார்த்துட்டு ஆலமரத்தை வெட்டினாங்களாம். ஆலமரத்துக்கு பாவம், என்னடா என்னை வெட்ட போறாங்களே அப்படின்னு சோகமா இருந்துச்சான். அப்புறமட்டி ஆலமரத்தை வெட்டிக்கிட்டே இருந்தாங்களாம். அப்புறமட்டி மாமரம் சொன்னிச்சான், தேனியே அந்த ஆலமரம் பாவம் வெட்டுறாங்க, போய் காப்பாத்தி தேனின்னு சொன்னாங்களாம். அப்புறம் தேனியும் சரி உதவி பண்றேன்ட்டு போயிட்டு தேனியெல்லாம் அந்த விறகு வெட்டுறவங்கள போயிட்டு கடிச்சுதான். அப்புறமட்டி எல்லாம் ஓடிட்டாங்களாம். அப்புறமட்டி ஆலமரம் சொன்னிச்சான், மாமரமே நான் உன்னை எவ்வளவு திட்டினேன், நீ எதுவுமே எடுத்துக்கல, அந்த மாதிரி நம்ம 2 பேரும் நண்பர்களா இருக்கலாம். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள் பிரியதர்ஷினி. நீங்க சொன்ன கதை ரொம்ப அருமையா இருந்துச்சு. நீங்க இனியும் கதை எழுதி சொல்லணும்னு உங்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இப்ப தேன்மிட்டாய்க்குள்ள கதை கூற வருது யாரு தெரியுமா? புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரோட்டை ஒன்றியம் அக்கச்சிப்பட்டியில் இருந்து தமிழினியா. நீங்க சொல்றீங்களா கதை? அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தமிழினியா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். 2 தோழிகள் என்ற தலைப்பில் கதை கூற வந்துள்ளேன். பிரியதர்ஷினி, அனுஷ்கா என்ற தோழிகள் இருந்தாங்களாம். பிரியதர்ஷினி ரொம்ப பணக்காரவங்களா, அனுஷ்கா ஏழையா. ஒரு நாள் பிரியதர்ஷினி சொன்னாங்களா, எங்க வீட்டுல நிறைய பணமும் நிறைய பொற்காசுகளும் இருந்துச்சான் அப்படின்னு சொன்னாங்களா. அது பிரியதர்ஷினி ரொம்ப பேராசைப்படாத அப்படின்னு சொன்னிச்சான். அப்ப ஒரு நாள் பிரியதர்ஷினி வீட்டுல திருடன் எல்லா பணத்தையும் திருடிட்டு போயிட்டாங்களாம். அப்ப பிரியதர்ஷினி அனுஷ்கா, எங்க வீட்டுல பணம் எல்லாம் போயிருச்சு, என்னைய மன்னிச்சிரு, உன்னை ரொம்ப பழிச்சதுக்கு நன்றி. வாழ்த்துக்கள் தமிழினியா. நீங்க சொன்ன கதை ரொம்ப அருமையா இருந்துச்சு. நீங்களும் கிரியேட் பண்ணி சொல்லிருக்கீங்க. இனியும் கதை சொல்றதுக்கு உங்களுக்கு தேர்வு மூலமா வாழ்த்துக்களும் பாராட்டுகளும்.
இப்பொழுது தேன்மிட்டாக்குள்ள யாரு கதை கூற வராங்க தெரியுமா? புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரோட்டை ஒன்றியம் அக்கச்சிப்பட்டியிலிருந்து அனுஷ்கா. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அனுஷ்கா. நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு காகம். ஒரு ஊர்ல ஒரு காகம் இருந்துச்சு. அந்த காகத்துக்கு ரொம்ப தண்ணி தேய்ச்சதான். பக்கத்துல கொஞ்சமா தண்ணி இருந்துச்சா. எட்டி பச்சை தண்ணி எட்டலையாம். பக்கத்துல கல்லு கஞ்சா எடுத்து போட்டுச்சான். தண்ணி ரெண்டு வந்துருச்சான். குடிச்சிச்சான். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள் அனுஷ்கா. நீங்க சொன்ன கதை ரொம்ப அருமையா இருந்துச்சு. நீங்களும் முதலாக சொல்றீங்க. இனியும் கதை சொல்றதுக்கு தேன்மிட்டாய் சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். முள்ளுக்குள்ள போட்ட வேத முட்டி முட்டி முளைச்சு விடாதா. வணக்கம், என் பேர் தாமஸ். கேரி வித் லவ் ட்ரஸ்ட், அன்பினால் தாங்குவேன் அறக்கட்டளை என்ற ஒரு என்ஜிஓ வச்சு நடத்திட்டுருக்கேன். எங்கள் என்ஜிஓவில் குழந்தைகளுக்கான அமைப்பு ஒன்று உருவாக்கணும். குறிப்பாக இன்றைக்கு சுயமாக சிந்திக்கிறது குழந்தைகள்கிட்ட இல்லை, பெரியவர்கள்கிட்டே நிறைய குறைஞ்சிருக்கு. குழந்தைகள்கிட்டே அதிகமாக இல்லை. அது குழந்தைகள்கிட்ட இருந்து தொடங்கணும். அப்படிங்கிறதுனால வண்ணத்து பூச்சிகள் அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதில் பல குழந்தைகளுக்கு சுய சிந்தனை தூண்டல் முயற்சி செய்துகிட்டு இருக்கிறேன். இப்ப தேன்மிட்டாய்க்குள்ள யாரு கதை கூற வரான்னு பாக்குறீங்களா? புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரோட்டை ஒன்றியம் அக்கச்சிப்பட்டியிலிருந்து சு சக்திபிரியா. அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் ஸ்ரீ சக்தி. 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு மரங்கள். தென்னை மரம், வேப்ப மரம், மாலை மரம், பூசல மரம் எல்லாம் ஒன்னா இருந்துச்சு ஒற்றுமையா. அதுக்கடுத்து தென்னை மரத்துக்கு வாழை மரத்துக்கு சண்டை வந்துச்சான். அதனால தென்னை மரம் வந்து அடிச்சுக்கிட்டு இருந்துச்சான். தென்னை மரம் ஒரு குருவி அங்கிருந்து பறந்து வந்துச்சா. தென்னை மரம் என்னை விட்டு கூடு கட்டுறியா? கட்டுறேனே. சரி, நான் நாளைக்கு மறுநாள் வந்து கூடு கட்டுச்சான். அதனால தென்னை மரம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சா. வாழை மரம் ரொம்ப பிடிக்காம அழுதுகிட்டு இருந்துச்சான். அன்னைக்கு ஒரு நாள் காகம் ஒரு நாள் பறந்து வந்து இருந்துச்சா. காகம் நீ வந்து என் மரத்துல கூடு கட்ட மாட்டேங்கிற. நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள் சக்திபிரியா. நீங்க சொன்ன கதை ரொம்ப அருமையா இருந்துச்சு. நீங்க முதலாக கதை சொல்றீங்க. அதனால உங்களுக்கு தேன்மிட்டாய் மூலமா வாழ்த்துக்களும் பாராட்டுகள். இப்ப இந்த தேன்மிட்டாய்க்குள்ள கதை கூற வர்றது யாருன்னு தெரியுமா? புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரோட்டை ஒன்றியம் அக்கச்சிப்பட்டியிலிருந்து பா லோகேஸ்வரன். அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் பா லோகேஸ்வரன். நான் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கின்றேன். ஒரு ஊர்ல தொப்பி வியாபாரி ஒருத்தர் இருந்தாராம். அவரு எப்போதும் தொப்பி தான் தூக்கிட்டு இருப்பாராம். அவருக்கு வந்து அசதியா இருக்குன்னு ஒரு மரத்துல படுத்து இறந்தாராம். அப்ப வந்து மேல உள்ள குரங்கெல்லாம் அவருக்கு தொப்பியெல்லாம் எடுத்துட்டு போயிடுச்சான். சரி, சத்த நேரம் எழுந்து பார்த்தா இங்கே என் தொப்பியெல்லாம் காணுமே அவங்க பார்த்தா மரத்துல பார்த்தா குரங்கெல்லாம் எல்லா தொப்பியும் எடுத்து வச்சிருந்துச்சான். அதை பார்த்தோடனே சரி, நம்ம எப்படியாச்சும் குரங்கு ஏதாச்சும் கல்லை விட்டு அடிச்சா நம்ம தொப்பி எடுத்துடாம பண்ணாராம். கல்லை விட்டு அடிச்சது தொப்பி குரங்கெல்லாம் தொப்பியை கொடுக்கவே இல்லையா. அப்புறம் வந்து அவரோட தலையில வச்சிருந்த தொப்பி எடுத்துக்கிட்டு பண்ணாராம். அதுவும் பண்ணிச்சான். அதுக்கப்புறம் கூடையில போடலான்னு பார்த்தாராம். அது போடலையா. அது சொன்னிச்சான், நாங்க எத்தனை நாடு இந்த மாதிரி பார்த்துட்டான், நாங்களால யாரும் நம்ப முடியாது அப்படின்னு சொன்னிச்சான். சரி, அவர் நினைச்சிட்டாரா, இப்ப நம்ம ஏமாந்து போயிட்டோம், நம்ம தொப்பி எல்லாமே போச்சு, நம்ம நஷ்டமாச்சு அப்படின்னு. அப்புறம் வந்து அதுல இருந்து ஒரு பெரிய குரங்கு சொன்னிச்சான், என் முட்டாளே, நீ ஏன் படுக்கும் போது திறந்து வச்சுட்டு படிச்ச தொப்பிய அதெல்லாம் தூக்கிட்டு போயிடுச்சு, நீ மூடி வச்சிருந்தா தூக்காம இருந்திருக்கோம். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள் லோகேஸ்வரன். நீங்க சொன்ன கதை ரொம்ப அருமையா இருந்துச்சு. நீங்க உங்களுக்கு இன்னும் நிறைய கதை சொல்லணும்னு தேன்மிட்டாய் நிகழ்ச்சி மூலமா வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இப்பொழுது தேன்மிட்டாயில இந்த தேன்மிட்டாய்க்குள்ள கதை கூறுறது யாருன்னு தெரியுமா? புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரோட்டை ஒன்றியம் அக்கச்சிப்பட்டியிலிருந்து பா பொன்சாதனா. வணக்கம். என் பெயர் பொன்சாதனா. 7ஆம் வகுப்பு படிக்கின்ற என் பள்ளியின் பெயர் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளி. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு கம்மல்.
ஒரு 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 கிராமத்தில் கவிதா கயல்னு 2 பேர் இருந்தாங்களாம். கயல் வந்து அவங்க தூரத்து சொந்தக்காரங்களாம். அவங்க அப்பா வந்து அவருக்கு தங்கத்தோடு எடுத்து கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க வந்து பணக்காரங்களாம். கவிதாவோட அப்பா வந்து ஏழையாம். அவங்க வந்து எடுத்து கொடுக்க முடியாதனால அவங்க அப்பா சொன்னாங்களா, நான் வந்து இன்னுமே உனக்கு நான் வேலை செஞ்சு சேர்த்து வச்சு உனக்கு எடுத்து தரேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ அதுக்கு மறுநாளே கயலோட தோடு வந்து தொலைஞ்சிருச்சான். அதுக்கு அவங்க வந்து கயலை பற்றி சொன்னாங்க, என்கிட்ட கவிதாவை பற்றி சொன்னாங்க, என்கிட்ட தான் தோடு இருக்கும் உன்கிட்ட இல்லை. மறுநாளே தொலைஞ்சிருச்சான். அதுக்கப்புறம் அதுக்கு தான் கவிதா சொன்னாங்க, இன்னுமே எதுக்குமே ஆசைப்படாத, அதனால தான் அவன் தொலைஞ்சிருச்சான். வாழ்த்துக்கள் பொன்சாதனா, நீங்க சொன்ன கதை ரொம்ப அருமையா இருந்துச்சு. உங்களுக்கு நேர்முட்டை குழு சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தவரக்கோட்டை ஒன்றியம் அக்கச்சிப்பட்டி கிராமத்திலிருந்து அடுத்ததாக தேன்மிட்டாய் நிகழ்ச்சிக்கு வண்ணத்து பூச்சி ஒருத்தங்க கதை சொல்ல வந்திருக்கிறாங்க. யாருன்னு பார்க்கலாமா? அனைவருக்கும் வணக்கம். என் ஏங்க நான் முதல்ல சொல்லிடுறேன். ஓகே, ரைட். ஓகே, நீங்கள் உங்களோட பேர் சொல்லுங்க, உங்கள் வயசு என்னன்னு சொல்லுங்க, என்ன படிக்கிறீங்க, எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதை சொல்லுங்க பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ராவகிதா. நான் 7ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் படிக்கிற ஸ்கூல் நேம் வந்து ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி அக்கச்சிப்பட்டி. என்னோட வயது வந்து 13. நான் வந்து மோதிரம் என்ற தலைப்பில் கதை கூறப் போகிறேன். ஒரு நாள் ஒரு குடும்பம் வசித்து வந்தது. ஒரு கிராமத்தில் ஒரு குடும்பம் வசித்து வந்தது. அந்த குடும்பத்தில் உள்ள சிறுவன் தம்பிக்கு வந்து மோதிரம் எடுக்க கடைக்கு போயினார்கள். அந்த கடையில் வந்து ஒரு மோதிரம் வந்து அந்த தம்பிக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் மற்ற விரலுக்கு வந்து பத்தல் அந்த மோதிரம், ஒரு விரலுக்கு தான் பத்துருந்துச்சு. அதில் வந்து பாக்கி 4 விரல் சொல்லிச்சான், இல்லை நீ என்னக்கிட்ட தான் மோதிரம் போடணும், என்னோட விரலில் தான் போடணும், அந்த விரலில் போடாத அப்படின்னு 4 விரல்களும் சண்டை போட்டுருந்துச்சான். அப்போக்கு வந்து அந்த தம்பிக்கு வந்து இல்லை, என்னாலலாம் உங்களுக்காக நான் வந்து மாற்றிக்க முடியாது, எனக்கு பிடிச்ச விரலில் தான் நான் போடுவேன், எனக்கு இந்த மோதிரம் தான் பிடிச்சிருக்கு, உங்களால் வந்து என்னால் மாற்றிக்க முடியாது அப்படின்னு சொன்னான் அந்த தம்பி. ரொம்ப அழகாக இருக்கு. இது உங்கள் சொந்த கதையா? அப்படியா? பரவாயில்லையே, ரொம்ப நல்லா யோசிச்சு ரொம்ப அருமையாக கதை சொன்னேன். வகிதாக்கு எல்லாரும் ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா? அடுத்து யார் கதை சொல்ல வரான்னு பார்க்கலாமா? ஒரு சின்ன இடைவேளை. மலரின் மென்மையும் மதியின் குழுமையும் கொண்டது பெண்மை என தவறாக மதிப்பீடு செய்து விடாதீர்கள் என கர்ஜனையாய் சொல்ல வருகிறாள் கொற்றவி. யார் அந்த கொற்றவி? அறிந்து கொள்ள படியுங்கள் உங்கள் வண்ணத்து பூச்சிகள் மின்னிதழில். இப்பொழுது இந்த தேன்மிட்டாய் குழுல இடம் சொல்ல வர்றது யாரும் தெரியுமா? புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரோட்டை ஒன்றியம் அக்கச்சிப்பட்டியிலிருந்து சே தமிழரசன் சொல்ல போறாங்க. வணக்கம். என் பெயர் சே தமிழரசன். நான் 9ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு கத்தரிக்காய் கந்தசாமி. கந்தசாமிக்கு கத்தரிக்காய் வென்றாலே பிடிக்காது. ஆனால் அவங்க அம்மா அதை தான் சமைத்து தருவார்கள். அப்ப கொஞ்சம் பெரிய ஆள் ஆனதும் அவன் சொன்னான், எனக்கு கத்தரிக்காய் பிடிக்காதுமா, நீங்க என் மெழுகு செஞ்சு தராதீங்கன்னு. சரிம்மா, நான் மெழுகு செஞ்சு தரலன்னு சொல்லி அப்புறமேட்டி அவங்க ஃப்ரெண்டுக்கு பிறந்த நாள், அதனால அவங்க அம்மா இன்வைட் பண்ணாங்க. ஃப்ரெண்டோட அம்மா கந்தசாமியா இன்வைட் பண்ணாங்க. அவனும் போனான். அங்கே வந்து கத்தரிக்காய் துவையா வச்சாங்க, கத்தரிக்காய் தொக்கு வச்சாங்க, கத்தரிக்காவிலே எல்லாத்தையும் வச்சாங்க. அவனுக்கு அது சுத்தரவே பிடிக்கல. அது நம்ம வேணான்னு நம்ம சொல்லக்கூடாது. சரி சாப்பிடுவோம்னு அதை சாப்பிட்டான். கொஞ்சம் சாப்பிட்டான். அவங்க அம்மா நினைத்தார்கள், இவனுக்கு கத்தரிக்காய் வென்றால் பிடிக்கும் நினைத்து அவனுக்கு மீண்டும் மீண்டும் வைத்தார்கள். அவன் போதுமென்று சொல்லாமல் சாப்பிட்டு கொண்டே இருந்தான். இவனுக்கு மிகவும் பிடிக்கும் என்று ஃப்ரெண்டின் அம்மா அவன் வீட்டுக்கு அனுப்பி வைத்தார்கள். அவனும் அதை கொண்டுட்டு போனான். அப்பெழுந்துதான் அவனுக்கு கத்தரிக்காவில் சிறிது அன்பு வந்துச்சு. மீண்டும் அதை சாப்பிட்டான். அவ்வளவுதான். நன்றி. வாழ்த்துக்கள் தமிழரசன். நீங்க சொன்ன கதை ரொம்ப அருமையா இருந்துச்சு. நீங்க அந்த தலைப்பு ரொம்ப அருமையா, அந்த கத்தரிக்காய் கந்தசாமினால சூப்பரா இருக்கும் அந்த கதையை. நீங்க நல்லா சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு தேன்மிட்டாய் குழு சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும்.
இப்போ தேர்மிட்டா குழுல இந்த குடியரசு தினத்தை பத்தி பேச வர்றது யாருன்னு தெரியுமா? கொட்டி மாவட்டம் கந்தரோட்டை ஒன்று அக்கச்சிப்பட்டியிலிருந்து பாஹன்சிகா. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பாஹன்சிகா. நான் 8ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் யூடியூப்பில் பார்த்து பேச்சு போட்டி எழுதினேன். நாடெல்லாம் வள்ளுவனை நகல் எடுக்கும், நகரெல்லாம் கம்பனது புகழ் விரிக்கும், ஏடெல்லாம் இளங்கோவனின் நகல் பதிக்கும், எழுத்தெல்லாம் பாரதி படம் பிடிக்கும், காடெல்லாம் பாவேந்தன் களம் அமைக்கும், கடலெல்லாம் அவையின் களமிதிக்கும், வீடெல்லாம் தமிழ் மொழியின் புகழ் மணக்கும், தமிழ் ஒளியாலே அறிவு வெளிச்சம் படர்ந்திருக்கும், தமிழ் அன்னையை வணங்கி தமிழில் பிறந்து தமிழால் வளர்ந்து தமிழை வளர்த்து தமிழை உயர்த்தி தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாதுண்டோ என்பதற்கு சான்றாக வாழும் தமிழ் சான்றோர்களை வணங்கி அவையோர் அத்தனை பேரையும் வணங்கி என் உரையை துவங்குகிறேன். ஒவ்வொரு மதத்தவருக்கும் அவர்களுக்கென தனித்தனியாக பண்டிகைகள் விழாக்கள் உண்டு. ஆனால் இந்திய மண்ணில் வாழும் ஒவ்வொரு இந்தியனும் சேர்ந்து கொண்டாடும் விழாக்கள் மிகவும் முக்கியமான நாள். அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவில் சுமார் 200 நூற்றாண்டுகளுக்கு மேல் நீடித்து வந்த ஆங்கிலேய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் தேசிய அளவிலும் மாநில அளவிலும் பல கழகங்களையும் புரட்சிகளையும் அகிம்சை வழியில் பல போராட்டங்களையும் நிகழ்த்தி தன்னுடைய குருதியையும் தேகங்களையும் தமது தாய் நாட்டிற்காக அர்ப்பணித்து தேசிய தலைவர்களையும் புரட்சியாளர்களையும் நினைவு கூறும் நாள் குடியரசு தினமாகும். அவர்களின் போராட்டத்தால் தான் இன்று நாம் மனித உரிமைகளை பெற்று ஜனநாயக நாட்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆம், அடிமை, தீண்டாமை, வறுமை, கல்வி அறிவின்மை போன்ற எண்ணற்ற கஷ்டங்களை அனுபவித்த நம் முன்னோர்கள் வருங்கால சக்தியினர் சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்காக மக்களாட்சியை உருவாக்கினார்கள். சுதந்திரத்திற்கு பிறகு மக்களாட்சி மட்டுமே ஒரு நாட்டின் சிறப்பான வளர்ச்சிக்கு வித்திடும் என கருதி டாக்டர் B.R. அம்பேத்கர் தலைமையில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்டது. இந்தியா உலகின் மிக பெரிய ஜனநாயக நாடு என்பது பெருமை கொள்கிறோம் என்றால் அதன் பின்னணிகள் லட்சக்கணக்கான போராளிகளின் குருதியும் ஆயிரக்கணக்கான தேச தலைவர்களும் தியாகமும் மறைந்திருக்கிறது என்றால் யாராலும் மறுக்க இயலாது. சுமார் 100 கோடிக்கு மேல் மக்கள் தொகையை கொண்ட நாடாக இருந்தாலும் சாதி, மதம், மொழி என பல வேறுபாடுகள் இருந்தாலும் அனைவரும் இந்தியர் என்பதில் பெருமை கொள்கிறோம். எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓரினம், எல்லோரும் இந்திய மக்கள், எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் ஓர் விலை, எல்லோரும் இந்நாட்டு மன்னர். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள் அன்சியா. நீங்க குடியரசு தினத்தை பத்தி யூடியூப்ல பார்த்து எழுதிருக்கீங்க. நீங்க சொன்ன ரொம்ப அருமையா சொல்லிருக்கீங்க. உங்களுக்கு தேர்மிட்டாய் குழு சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். தேர்மிட்டாய் நிகழ்ச்சியில அடுத்ததாக கதை கூற வருவது யாருன்னு தெரியுமா? இப்ப நம்மளுக்காக தொகுப்பாளரா வந்திருக்காரு முகேஷ். வாங்க, கதை கூற வாங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பா முகேஸ்வரன். நான் 6ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் தேர்மிட்டாய் நிகழ்ச்சியோட தொகுப்பாசிரியர். நான் எல்லாரும் தான் கதை சொல்ல வச்சுக்கிட்டேன். என்னையே கதை சொல்ல வச்சுக்கிறாங்க. அதனால நான் இப்ப கதை கூற வந்துள்ளேன். நான் எடுத்துக்கிட்ட தலைப்பு பைக்கு. அந்த பைக் ஒரு வீட்டுல ஒரு அம்மா, அப்பா, 2 அண்ணன், தம்பிங்க 4 பேர் இருந்தாங்களாம். அவங்க அந்த 2 பையன்களும் சின்ன பையன்களாம். அவங்க 1ஆவது 2ஆவது படிச்சுக்கிட்டாங்களாம். அவங்க 1ஆவது 2ஆவது படிச்சுக்கிட்டாங்களாம். அவங்க அவங்க அம்மா அப்பா கேட்டாங்களாம், நீ என்னடா ஆக போற அப்படின்னு இந்த அண்ணன்ட்ட பெரியவங்கள்ட்ட இந்த பெரிய பையன்கிட்ட கேட்டாங்களாம். அதுக்கு அவன் சொன்னானா, நான் போலீஸ் ஆக போறேன் அப்படின்னு. அந்த தம்பிகிட்ட கேட்டாங்களாம், நீ என்னடா ஆக போறேன்னு. அதுக்கு அந்த தம்பி சொன்னானா, நான் டாக்டர் ஆக போறேன் அப்படின்னாங்களாம். அப்போ அவங்க அந்த அண்ணன் சொன்னானா, எனக்கு இப்ப இது பைக் ஓட்டணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னானா. அந்த தம்பி என்னன்னா, உனக்கு மட்டும் ஆசையா இருக்கு, எனக்கும் தான் ஆசையா இருக்கு, எனக்கும் ரொம்ப நல்லா இருக்கு தெரியுமா, அந்த கனவு ஒரு பைக் வாங்கி ஓட்டணும்னு எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னாங்களாம். அப்போ அந்த அவங்க நல்லா பெரிய ஆளாகி படிச்சு வேலைக்கு வந்தாங்களாம். வேலைக்கு அவங்க மாச சம்பளத்துல வாங்கினாங்களாம் ஒரு பைக்கு. அந்த பைக்கெல்லாம் வாங்கி அவங்கெல்லாம் அண்ணன் நல்லா அவனுக்கு வேலை கிடைச்சிருச்சான். ஆனா அந்த தம்பிக்கு மட்டும் வேலை கிடைக்கலையா. அவன் அண்ணன் நல்லா வேலை கிடைச்சி நல்லா மாச சம்பளத்துல நல்லா வாங்கினானா காரு, பைக்கெல்லாம். அவன் நல்லா பணக்கார மாதிரி இருந்தானாம். அந்த தம்பி சொன்னானா, என்னண்ணே நீ மட்டும் வாங்கியிருக்க, எனக்குலாம் வேலையே கிடைக்கல,
அண்ணே எனக்கும் ஒரு பைக் வாங்கி தாங்கண்ணே அப்படின்னு கேட்டானா. ஆனா அந்த அண்ணன் சொன்னானா பணப்பேராசையில சொன்னானா, ஏன் உனக்குலாம் வாங்கி தரணும், ஏன் உன்னை யாரு நீ நல்லா எக்ஸாம் எழுத, உன்னை யாரு எக்ஸாமே நல்லா எழுதாம இருக்க சொன்னது. நானா சொன்னேன், நீ இன்ன வரைக்கும் எக்ஸாம் எழுதிருந்தானா நல்லா பாஸ் பண்ணி வேலைக்கு வந்திருப்ப. நானா எக்ஸாம் உன்னைய தப்பா எழுத சொன்னேன் அப்படின்னா அவங்க அண்ணன் திட்டினாங்களாம். அதுக்கு அவன் சொன்னானா, என்னண்ணே என்ன எனக்கு நான் தெரிஞ்சது தானே எழுதுனேன், ஆனா நான் எழுதுனேன், ஆனா என்னன்னு நான் தோத்துட்டேன், எனக்கு வேலை கிடைக்கல, நீங்க ஒரு பைக் வாங்கி தாங்கண்ணே அப்படின்னு கேட்டாங்க. அவங்க அண்ணன் சண்டை போட்டுக்கிட்டே முடியாது போ வாங்கிட்டவே தரமாட்டேன் அப்படின்னாங்களாம். அவங்க வந்து அந்த கல்யாணம்லாம் ஆகி அவங்கலாம் இருந்தாங்களாம். அந்த அண்ணன் வந்து நல்லா ஜாலியா இருந்தானா, அந்த தம்பிக்கு மட்டும் சோகமா இருந்தானா. அப்போ வந்து அவங்க அந்த அண்ணன் வந்து அவங்க அப்பா அம்மாவெல்லாம் வீட்டை விட்டுலாம் விரட்டிட்டாங்களாம். ஆனா அந்த தம்பி மட்டும் அவனே அவன் ஃப்ரெண்டு காசுல வந்து வாங்கி அவனே ஒரு வீடு கட்டி அவனே பைக்கு காரு ஒரு பெரிய பங்களா கட்டிட்டானா அவன். அந்த தம்பி வந்து அவங்க வந்து ஃப்ரெண்டு காசுல வாங்கி கட்டிட்டானா பெருசா. அவங்க அம்மா அப்பாவெல்லாம் அங்க வாழ வச்சானா. ஆனா அந்த அண்ணன் என்னமா பண்ணிட்டான், அங்க வாழவே வைக்கலையா, ஆனா தம்பி வந்து வாழ வச்சானா. அதனால அவங்க யோசிச்சு பார்த்தானா அண்ணன், ஐயோ நம்ம இப்படி அம்மா அப்பாவை இப்படி விரட்டிட்டு நம்ம வீட்டை விட்டு அப்படின்னு ஒரு மாதிரி மனசு கவலையாவே இருந்தானா. ஆனா அந்த தம்பி வந்து திட்டினானா, எதுக்குடா நீ எங்க அப்பா அம்மாவெல்லாம் வெளில போ சொன்ன அப்படின்னு திட்டினான்னுதான். அவங்க அண்ணன் சொன்னாங்களாம், ஏய் சாரிடா, இந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன், எனக்கு வந்து பணப்பேராசைங்க அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னானா. நன்றி வணக்கம். வாழ்த்துக்கள் முகேஷ். தொகுப்பாளராக இருந்து இவ்வளோ அருமையாக கதை கூறுறீங்க. இன்னும் நீங்கள் நிறைய கதை கூறணும்னு நாங்கள் உங்களை வாழ்த்துக்கிறோம். ஒரு சூரிய குடும்பம் நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் இருக்குங்க. அட நம்புங்க, நாம தான் அந்த சூரியன். நம்மளை சுத்தித்தான் எல்லாருமே எல்லாமே. இயற்கை வகுத்து கொடுத்திருக்கிற பாதையில சுத்திக்கிட்டே இருக்கிற வரைக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் அந்த பாதை லேசா தடம் புரண்டா கூட. மேலும் தெரிஞ்சுக்க வண்ணத்து பூச்சிகள் வெப்சைட்ல வண்ணத்து பூச்சிகள் மின்னிதழை எடுத்து ஆதியின் தெரியாத கேள்விகளும் தெரிந்த பதில்களும் கட்டுரையை சும்மா படிச்சு பாருங்க. மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருமதி எம்எல்டா தாமஸ் நினைப்படைப்பாளிகள் 2025 பெருமையுடன் வழங்கும் வண்ணத்து பூச்சிகளின் பாட்காஸ்ட் சேனல். இப்பொழுது தேர்மிட்டாக்குள்ள கதை கூறவர் யாரும் தெரியுமா? புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரோட்டை ஒன்றியம் அக்கச்சிப்பட்டியிலிருந்து சு சக்தி பிரியா. வணக்கம். எனது பெயர் சு சக்தி பிரியா. 4ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு மாமரங்கள். ஒரு காட்டில் மாமரங்கள் இருந்தது. வட்டமாக ஒரு மாமரம் வந்து எப்போதுமே அழுதுகிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்காதான். அழுதுகிட்டே இருக்குமா அந்த மாமரம். எல்லா மாமரமும் அன்பாக சிரிச்சுக்கிட்டே இருக்குமா. ஒரு நாள் புயல் வந்தோடனே அந்த மாமரம் வந்து எல்லா மரங்கள் எல்லாமே கொட்டிருச்சான், பழங்கள் எல்லாமே கொட்டிருச்சான். அந்த மாமரம் வந்து எப்போதுமே ஒரு நிறைய குருவிகள், காக்கா, குருவி, கழுகு ஏதாச்சும் வந்துச்சுனால அந்த கழுகு எப்போதுமே கட்ட விடாதான் கூடு. என்றைக்குமே அந்த மாமரம் வந்து கத்திக்கிட்டே இருக்குமா. அந்த மாமரம் வந்து எப்போதுமே சூனு எல்லாமே பண்ணிக்கிட்டே இருக்குமா. அந்த மாமரம் ஒரு நாள் பூசண மரம் வந்து, என் மாமரம் ஏன் இது மாதிரி எல்லார்ட்டையும் சூனா நடந்துக்கிற, இது ஏன் மரம், நான் என்றைக்குமே யார்கிட்டையும் நான் கொடுக்க கட்டவே விட மாட்டேன். என் பழங்களை ஏதாச்சும் தின்னுட்டாங்க, என் பழங்களையும் தானே திங்கிறாங்க. அதனால அந்த மாமரம் எப்போதுமே அழுதுகிட்டே இருக்குமா. எல்லாரும் அடித்தா சிரிச்சுக்கிட்டு இருந்தா ஏதாச்சும் பேசு. ஒரு நாள் வந்து எல்லா மாமரமும் இந்த பூசார மரத்துக்கிட்ட போணுச்சா. பூசார மரம் ஏன்னா இந்த மாமரம் எல்லார்ட்டையும் இது மாதிரியே பண்ணுது, அடிக்குது, சிரிக்குது, எல்லாரையும் பார்த்துக்கிட்டு பழிச்சுக்கிட்டே இருக்கு அந்த மாமரம். நன்றி வணக்கம். வாழ்த்துக்கள் சக்தி பிரியா. நீங்கள் சொன்ன கதை ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நீங்கள் இன்னும் நிறைய கதை சொல்லணும்னு உங்களுக்கு தேர்மிட்டா குழு சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும்.
இப்போ நம்ம தெரிமிட்டாக்குள்ள கதைக்குற வருது யார் தெரியுமா? புதுக்கோட்டை மாவட்டம் மந்தரொட்டி ஒன்றியம் அக்கச்சிப்பட்டியிலிருந்து பாகன்சிகா. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பாகன்சிகா. நான் 8ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நண்பர்கள் என்ற தலைப்பில் கதை கூற வந்துள்ளேன். ஒரு ஊரில் 3 நண்பர்கள் இருந்தாங்களாம். ஒரு நண்பர் பேர் ரியாவா, இன்னொரு நம்பர் பேர் நித்யாவா, இன்னொரு நபர் பேர் ஹன்சிகா. அவங்க 3 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்டாம். அவங்க 3 பேருக்கும் தனித்தனியாக ஒரு ஆசை இருந்துச்சான். நித்யாங்கிற அந்த ஃப்ரெண்டுக்கு பியூட்டிஷனுங்கிற ஒரு ஆசையாம். இன்னொரு ரியாங்கிற ஒரு பொண்ணுக்கு சிங்கருங்கிற ஒரு ஆசையா. இன்னொரு ஹன்சிகாங்கிற பொண்ணுக்கு டான்ஸ் மாஸ்டர் ஆக ஆசையா. நல்லா 3 பேருக்கும் ஒரு ஆசை இருந்துச்சான். அவங்க அந்த ஆசைக்காக நிறைய நாள் வெயிட் பண்ணாங்களாம். நம்ம எப்படா ஆசைப்படுவோம், அது எப்படா ஆகும்ன்ட்டு வெயிட் பண்ணியிருந்தாங்களாம். அவங்க 12வது வரை முடிச்சிட்டாங்களாம், காலேஜும் முடிச்சிட்டாங்களாம். அப்போ இவங்க காலேஜில் காம்படிஷன் வச்சாங்களாம் டான்ஸுன்ட்டு. அப்போ ஹன்சிகாங்கிறவங்க அந்த பொண்ணு காலேஜ் அந்த டான்ஸில் கலந்துக்கிட்டு முதல் ப்ரைஸ் வாங்கினுச்சான். அதில் அவங்கள நிறைய டான்ஸ் ஆடுறதுக்கும் அவங்கள கூப்பிட்டாங்களாம். நல்லா ஆடுறாங்க, இவங்க செம்மையாக ஆடுறாங்க, இவங்க ஆடினாங்கன்னா செம்மையாக இருக்கும் அப்படின்னு கூப்பிட்டாங்களாம். இவங்களாம் அந்த ஆசையை அவங்களும் நிறைவேற்றிக்கிட்டாங்களாம். இவங்களாம் அங்கேயும் போய் கலந்துக்கிட்டு ஜாலியாக இருந்தாங்களாம். அவங்களாம் அப்போ டான்ஸ் மாஸ்டர் ஆகி உலகம் எங்கே புகழ் பெற்றாங்களாம். இன்னொருத்தவங்க நித்யாங்கிறவங்க பியூட்டிஷியன். அவங்க அவங்களுக்கு பியூட்டிஷியனுங்கிறது ரொம்ப பிடிக்குமா, ரொம்ப நாள் ஆசை அவங்களுக்கு. அதில் அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சான். அப்போ இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க ஒரு வாட்டி அவங்க இது நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி நான் பியூட்டிஷியனில் எனக்கு ஆகணும்னு ஆசை, அதனால் எங்கேயாச்சும் வேலை கிடைக்கும் அப்படின்னு இவங்க நோட்டீஸ் கொடுத்துருப்பாங்க போல். அப்போ ஒரு நல்ல பெரிய கடைக்கு பியூட்டிஷியனாக அந்த நோட்டீஸ் போணுச்சான். பியூட்டிஷியன் ஆகணும்னா அவங்களுக்கு ஒரு ஆசை இருந்தது. அந்த ஓனர் அதை படித்தாங்க. இவங்களுக்கு உடனே வேலைக்கு கூப்பிட்டாங்களா. வேலைக்கு கூப்பிட்டு வர்றவங்க எல்லாருக்கும் பியூட்டிஷியன் பண்ணி அவ்வளோ அழகாக அவங்க மேம்படுத்தினாங்களாம். அவங்களும் கொஞ்சம் பியூட்டிஷியன் தான் மாஸ்டராக ஆனாங்களாம். அடுத்து சிங்கருங்கிறவங்க ரியா மேரிங்கிறவங்க அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்களாம். ஒரு நாள் சரிகமாவுக்கு போனாங்களாம். சரிகமாவில் போய் அங்கே பாட்டு பாடி அவங்க புகழ்பெற்று அந்த சரிகமாவே வியப்பாகிற அளவுக்கு பாட்டு பாடி பெரிய லெவலுக்கு போனாங்களாம். 3 பேரும் அவங்க ஆசையை உலகம் எங்கே புகழ் பெறுற மாதிரி இது பண்ணாங்களாம். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சா. நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள் ஹன்சிகா, நீங்கள் சொன்ன கதை ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நீங்கள் இன்னும் கதை சொல்லணும். உங்களுக்கு தேன்முட்டை குழு சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். நம்ம தேன்முட்டைக்குள்ள கதை கூற வருது யார் தெரியுமா? புதுக்கோட்டை மாவட்டம் மந்தரொட்டி ஒன்றியம் அக்கச்சிப்பட்டியிலிருந்து தமிழினியா. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தமிழினியா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். தற்பெருமை என்ற தலைப்பில் கதை கூற வந்துள்ளேன். ஒரு காட்டில் ஒரு சிங்கம் இருந்துச்சா. அந்த சிங்கம் குட்டி குட்டி விலங்குகளை அடித்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சா. அப்போ ஒரு நரி சொன்னிச்சான், என்ன பெரிய விலங்குகளை அதை அடித்து சாப்பிட்றதுக்கு பயமான்னு கேட்டுச்சான். அப்புறமா ஒரு யானை நின்றுச்சான். அப்போ அந்த யானைகிட்ட போய் சிங்கம் சொன்னிச்சான், நான் உன்னை அடித்து சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொன்னிச்சான். அதுக்கு யானை அதோட வாளால் சிங்கத்தை அடித்து சிங்கத்தை துரத்தி விட்டுருச்சான். அப்புறமா நரி சொன்னிச்சான் சிங்கத்திட்ட, இப்போ பாரு நான் யானையை அடித்து திங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போணுச்சான். போய் அந்த யானையை அழிக்க போணுச்சான். அப்போ யானை சிங்கமே ஒதுங்கி போச்சு, உனக்கு என்னன்னு தும்பி கையால் அடித்து நிறைய கொன்றுச்சான். நன்றி. வாழ்த்துக்கள் தமிழினியா, நீங்கள் சொன்ன கதை ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நீங்கள் இன்னும் தேன்முட்டைக்குள்ள நிறைய கதை சொல்லணும்னு உங்களுக்கு தேன்முட்டைக்குழு சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இப்போ அந்த தேன்முட்டைக்குள்ள கதை கூற வரது யார் தெரியுமா? புதுக்கோட்டை மாவட்டம் மந்தரொட்டி ஒன்றியம் அக்கச்சிப்பட்டியிலிருந்து ராரியா மேரி. என் பெயர் ராரியா மேரி. நான் 8ஆம் வகுப்பு படித்துள்ளேன். நான் நண்பர்கள் என்னும் தலைப்பில் கதை கூற வந்துள்ளேன். ஒரு அழகான கிராமத்தில் 5 நண்பர்கள் இருந்தாங்க. அவங்க பேர் மோனி, வைஷ்ணவி, அச்சயா, அபர்ணா, நிஷா. எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போது மோனி சொன்னா, வாங்கடி எல்லாம் மலைக்கு போவோம் அப்படின்னா. அப்போ எல்லோரும் சரின்னு சொல்லிட்டு போனாங்க. போகும்போது அங்கே போகாதீங்க, அங்கிட்டலாம் விலங்குகள் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு அந்த ஊர் மக்கள்லாம் சொன்னாங்க. அதை கேட்காம
அந்த வன அதிகாரியை கூட்டிக்கிட்டு எல்லாரும் போனாங்க. போகும்போது கொஞ்சம் நேரம் கழித்து அந்த அதிகாரி சொன்னாங்க, அந்த சைடு போகாதீங்க, ஒரு சிங்கத்தோட குகை இருக்குது அப்படின்னாங்க. அதை கேட்காம அச்சையாவும் மோனியும் போனாங்க. அப்போ போயிட்டுருக்கையில் அந்த குகை இருந்துச்சு. அந்த குகைக்குள்ளே வந்து மோனி போனோடனே அந்த மோனியை வந்து வேட்டையாடிடுச்சு சிங்கம். வேட்டையாடினோடனே அச்சையா பயந்துட்டு அங்கேருந்து ஓடியாந்துட்டா. ஓடி வரையில் அங்கே மற்ற எல்லாரும் கேட்டாங்க, எங்கடி மோனி, ஏன்டி இப்படி அழுதுட்டு ஓடியாடுற அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு வந்து அவள் சொன்னா, மோனியை வந்து சிங்கம் வேட்டையாடிடுச்சு, அதனால தான் பயந்துட்டு ஓடியாடுறேன் அப்படின்னா. அதுக்கு வந்து எல்லாரும் மலையிலேருந்து ஓடி வந்து கீழே வந்து மோனியை நினச்சி அழுதாங்க. நன்றி. வாழ்த்துக்கள் ரியா மேரி, நீங்கள் சொன்ன கதை ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நீங்கள் இன்னும் நிறைய கதை சொல்லணும்னு உங்களுக்கு தெரிவிட்ட குழு சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தேஜஸ்வி. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, எடமலைப்பட்டி, புது திருச்சி. 12 பாடல். இட்டலி வட்ட வட்ட தட்டிலே அம்மா வைத்தார் இட்டலி, தேங்காய் மிளகாய் அரைத்து அப்பா செய்தார் சட்டினி, தட்டு குவளை அடுக்கி தண்ணி வைத்தது குட்டி, ஐயோ ரொம்ப காரம் தின்று குட்டி வீரம், ஆவி பறக்கும் இட்டலி சட்டுப்புட்டுன்னு காலி, எச்சி தட்டை எடுத்து கழுவி வைத்தார் அப்பா, அமர்ந்து தின்ற இடத்தை துடைத்து வைத்தது குட்டி, பகிர்ந்து வேலை செய்ததால் அம்மாவுக்கு நெகிழ்ச்சி, பிடித்த உணவை தின்றால் அனைவருக்கும் மகிழ்ச்சி. மலையே மலையே ஓடி வா, மின்னல் மலையே இறங்கி வா, ஊசி தட்டாம் பிடிக்கணும், ஓட்டில் நத்தை அடிக்கணும், கத்தி கப்பல் மிதக்கணும், கத்தும் தூவலை துரத்தணும், அட்டை பூச்சி மிதிக்கணும், மீசல் வளைக்க அணைக்கணும், உச்சந்தலை கால்வரை மொத்தமாக நனையணும், தலையை நல்லா துவட்டணும், போத்திக்கிட்டு படுக்கணும். எந்திரிக்க நேரமாச்சு, பட்டப்பகல் ஆயிருச்சு, உச்சி வெயில் ஏறிடுச்சு, காக்கை குருவி குளிச்சிருச்சு, காலை சாப்பாடு முடிச்சிருச்சு, குட்டி தங்கம் தூங்குது, போத்திக்கிட்டு புரளுது, 10 நானும் எண்ணுவேன், எந்திரிச்சா கொஞ்சுவேன், 1 2 3 4 5 6 7 8 9 10. தேங்க்யூ மக்களே. இந்த வாரத்தினுடைய தெளிமிட்ட நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு திருமதி எம்எல்ஏ தாமஸ் நினைப்படைப்பாளிகள் 2025 பெருமையுடன் வழங்கும் வனத்து பூச்சிகளின் போட்காஸ்ட் சேனலை யூடியூப் மற்றும் ஸ்பாட்டிஃபை காண தவறாதீர்கள். மக்களே, உங்கள் குழந்தைகளை கேட்டுக்கிட்டே இருங்க. உங்கள் குழந்தைகளை உற்சாகப்படுத்துங்க. மற்றும் தேனிமிட்டாய்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மக்களே, இந்த வாரம் உங்களிடம் இருந்து விடைபெறுவது PR முகேஸ்வரன். இது வண்ணத்து பூச்சிகளின் குழந்தை படைப்பாளிகள் தளம்.